பிரம்மதேவனை நோக்கி மகிஷாசுரன் பண்ணுற தவத்தோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி எபிசோடில் அரண்மனை காமிக்கிறாங்க. அங்கே மகிஷியோட அப்பா ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. மகிஷி கேட்குறாங்க, என்ன விசேஷம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அவனோட சகோதரன் சொன்னால் மகிஷாசுரன் அவனோட தவத்தை முடிச்சுட்டு வரப்போகிறான் அப்படின்னு சொன்னதா அவங்க அப்பா சொல்கிறாரு. பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய உன்னோட சகோதரனான மகிஷாசுரனை வரவேற்க தயாராயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் மகிஷி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கமா அப்படின்னு கேட்டதும், இல்லை நான் அவரோட சொந்த சகோதரி இல்லையே, அவங்க அப்பாவோட சகோதரனோட பொண்ணு தானே நான். என்கிட்ட ஏற்கனவே இருந்த மாதிரி பழைய மாதிரி ஸ்நேகத்தோட பாசத்தோட இருப்பாரா? இப்போ மகிஷாசுரன் தவத்தை வேற முடிச்சுட்டு வர போறாரு இல்லையா, அப்போ என்கிட்ட பழைய மாதிரி பாசமா இருப்பாரா அப்படின்னு மகிஷி கேட்குறாங்க. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு இன்னொரு சகோதரன் இருக்கானா? இல்லை, மகிஷாசுரனுக்கு தான் இன்னொரு சகோதரி இருக்காளா? அப்போ நீங்க 2 பேர் தான் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் மாதிரி. அதனால கண்டிப்பா உங்ககிட்ட அதே பாசத்தோட தான் இருப்பான். நீ கேட்ட கேள்வியெல்லாம் சரிதான், ஆனா அவனை பத்தி நீ வருத்தப்படாது, கண்டிப்பா உங்ககிட்ட அன்போட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மகிஷ் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க அடுத்த காட்சியில மகிஷாசுரன் தவம் பண்ற சீனை காமிக்கிறாங்க. அங்க பிரம்மா வராரு. மகிஷாசுரன் கண்களை திறந்து பார்த்து, வந்துட்டீங்களா பிரம்மதேவா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கும்பிடுறான். இப்போ பிரம்மன் கேட்குறாரு, இவ்வளோ தூரம் எனக்காக கடுமையான தவம் புரிஞ்சிருக்கு, உனக்கு என்ன வரம் வேணுமோ அது கேளுப்பா அப்படின்னதும், மகிஷாசுரனும் எல்லா அசுரர்கள் மாதிரியும் ரொம்ப பிளான் பண்ணி தெளிவாக தான் ஒரு வரம் கேட்குறான். பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கணும், இந்த லோகத்தையும் நான் தான் ஆளணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணால் மட்டும்தான் மரணம் வரணும், ஆண்களால் மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, இதை மட்டும் இந்த வரங்களை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வழக்கம் போல பிரம்மதேவம் தவிச்சு போய் பார்க்குறாரு. இவனை தெரிந்தே மாட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இவரும் சிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வாரத்தையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் கிளம்புனதும் வழக்கம் போல அசுரர்கள் சிரிப்பாங்களே, அதே மாதிரி அவனும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, மகிஷாசுரன் ஜெயிச்சுட்டேன், எனக்கு மரணமே இல்லை அப்படின்னு மகிஷாசுரன் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல மகிஷாசுரன் மகிஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என்ன நான் இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, என்னை பார்த்து தான் மற்றவங்க பயப்படணும், ஏன்னா அதுதான் என்னோட வரத்தோட பலமே அப்படிங்கிறான். அதுக்கு மகிஷி, பிரம்மதேவன் கிட்ட இருந்து என்ன வரம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கவும், மகிஷாசுரன் சொல்றான், இந்த ஆண்களால் மரணம் வரக்கூடாது, பெண்களால் மட்டும்தான் அப்படிங்கிறத கேட்டேன் அப்படின்னது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகிஷி கிட்ட. மகிஷாசுரன் கேட்குறான், நீ சொல்லு, என்னை என்ன வதைக்கிறதுக்கு, என்ன அழிக்கிறதுக்கு எந்த பெண்ணா இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னதும், மகிஷி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அப்படின்றான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு மரணமே இல்லை, நான் எப்போவுமே நிரந்தரமா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மகிஷி என்ன இந்த மாதிரி யாராலும் அழிக்கப்படாத ஒரு சகோதரன் இருக்கிறப்போ எனக்கும் நானும் நிரந்தரமா தானே இருக்க போறேன் அப்படின்னு மகிஷியும் சொல்றாங்க. இப்போ மகிஷாசுரன் சொல்றான், அதுக்கு உனக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சகோதர பாசத்தை மகிஷாசுரன் காமிச்சிட்டு அப்படியே யாரையோ தேடிட்டு இருக்கான். உடனே மகிஷி கேட்குறாங்க, என்ன விஷயம், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு மகிஷாசுரன் சொல்றான், நான் இந்திரலோகத்தை ஆட்சி பண்ணணும், அதுக்கு எனக்கு அடங்கி இருக்க முடியுமா அப்படின்னு இந்திரன் கிட்ட கேட்டு சொல்லி ஒரு தூதனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அவன் எனக்கு கீழே தான் இருந்தாகணும், இல்லைன்னா கூட அவனை என்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மகிஷி, கண்டிப்பா உங்க கட்டுப்பாட்டு கீழே இந்திரன் வந்துருவானா அப்படின்னு கேட்டதும், அப்படியே அவன் வரலன்னா கூட அவனை என்னோட பலத்தை வச்சாவது அவனை அந்த இந்திரலோகத்துல துரத்திடுவேன், அப்புறம் நம்மளே அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கவும், மகிஷி அப்போ அங்கே இருக்கிற சொர்க்கலோக வாழ்க்கையை நம்ம எல்லாருமே அனுபவிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகிஷாசுரன் கண்டிப்பாக அங்கே போகலாம் அப்படிங்க கரெக்டாக அந்த தூதனும் சேர்றான். தேவேந்திரன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் கேட்க, தூதன் சொல்கிறான், தேவலோகத்தில் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது, வரம் இருக்குங்கிறது தலைக்கணத்தில் ஆடினா அது ஆபத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு அந்த தூதன் சொல்கிறான். இது கேட்டதும் கோபுர மகிஷாசுரன் சொல்கிறான், உனக்கு அவ்வளோ திமிரா, இப்போ உன்னை அடக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகிஷியும் நீங்கள் போய் போரிட்டு அவனை வெற்றி பெற்றுட்டு வாங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உடனே மகிஷாசுரன் சொல்கிறான், உன்னை தேவலோக ராணியா சிம்மாசனத்தில் உட்கார வைக்காம நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, மகிஷிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போவே சிம்மாசனத்தில் உட்கார மாதிரி ஒரு ரிஹர்சல் வேற பார்க்குறாங்க. தேவலோகத்தில் மகிஷாசுரனுக்கும் இந்திரனுக்கும் யுத்தம் நடக்குது. தேவேந்திரன் தாக்கு பிடிக்க முடியாமல் அவனோட ஆயுதம் கீழே விழுந்தது. இப்போ மகிஷாசுரன் சொல்ல, நாளைக்கு வரதா இருந்தா கூட சொல்ல, நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், தேவேந்திரன் சொல்றான், இது வரைக்கும் நான் சாதாரண ஆயுதத்தினால்தான் உன்னை தாக்கிட்டு இருந்தேன், இப்போதான் நான் வஜ்ராயுதத்தை எடுக்க போறேன் அப்படின்னதும், மகிஷாசுரன் சொல்றான், நீ சொல்ற மாதிரி எந்த வஜ்ராயுதத்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னது, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறான் தேவேந்திரன். ஆனா என்னோட வஜ்ராயுதத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது,
அது வந்து யாரையும் அழிக்காம விடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். நீ வேணா பாரு உன்னோட வஜ்ராயுதத்தை அனுப்பு அப்படி மகிஷாசுரன் சொல்கிறான். உடனே தேவேந்திரனும் அவனோட ஆயுதத்தை ஏவுறான். மகிஷாசுரனோட கதாயுதமும் வஜ்ராயுதமும் எதிரது நிற்குது. வஜ்ராயுதம் மறைஞ்சிருது. மகிஷாசுரன் சிரிச்சுட்டே சொல்கிறான், நான் அப்போவே சொன்னேன்ல கேட்டியா, இப்போ அது ஒத்துக்கோ உன்னோட தோல்வி அப்படின்னதும் இங்கேருந்து தேவேந்திரன் ஓடிடுறான். இனிமே இந்த தேவலோகமே என்னோட ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிம்மாசனத்தை போய் உட்காரான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.